காலப்போக்கில் நாளடைவில் இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றத விளையாட்டாக புண்ணாக்கு கீரை அப்படின்னு சொல்கிறது உண்டு. எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னாலும் அந்த செல்லோட growth ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே பார்த்தா இயற்கையாகவே அதிகப்படுத்திடும். வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பின்னாக்கு கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை வகை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் காலப்போக்கில் நாளடைவில் இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றத விளையாட்டாக புண்ணாக்கு கீரை அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த பின்னாக்கு கீரையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல பல மடங்கு அதிகமாகிறதோட மட்டும் கிடையாது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும். ஆக மொத்தம் நம்ம கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். கல்லீரலை நல்ல பலமடை செய்யறதுக்கும் இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும். இதோட மட்டும் இல்லை, உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். உங்களில் யாராவது வெயிட் அதிகமாக இருக்கீங்க, உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் ஏதோ ஒரு வகையான கீரையை உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக தினமுமே சேர்க்கணும். அதுலேயும் இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றது ஓவராலாக டீடாக்ஸாக செயல்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும், கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி உங்கள் உடம்புல இருக்குது, ஏதோ ஒரு வகையான மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு, இல்லை நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய்னு எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னாலும் அந்த செல்லோட growth ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ சாதாரணமாக அரைக்கீரை, சிறுகீரையில் கடைசல் மாதிரி சமைத்து பருப்போடு சேர்த்து சமைத்து நம்ம மதிய உணவில் சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பின்னாக்கு கீரையும் பருப்போடு சேர்த்து சமைத்து உங்கள் மதிய உணவில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வரலாம். சாதாரணமாக இப்போ அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியான ஒரு சுவை இந்த கீரையில் இருக்காது. ஒரு வித்தியாசமான ஒரு சுவை தான் இருக்கும். ஆனாலும் இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சு இந்த கீரையை தொடர்ச்சியாக அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகப்படுத்த முடியும். நோய் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல் இதெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இயற்கையான ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா மூலவியாதி வரக்கூடிய வாய்ப்பையே இது தடுத்துரும். மூலவியாதி இருக்குது, மூலவியாதியினால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த ரத்தப்போக்கு ப்ளீடிங் பைல்ஸ் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் இந்த கீரை வகை ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே பார்த்தா இயற்கையாகவே அதிகப்படுத்திடும். குழந்தையின்மை பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு இந்த பின்னாக்கு கீரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இயற்கையாகவே உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா இந்த பின்னாக்கு கீரையில் அதிகமாகவே இருக்குது. இதனால் இந்த வகை கீரையையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.